நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, அழிவில்லாத திருவார்த்தை, அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவார்த்தை. அழிவில்லாத திருவார்த்தை, அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவார்த்தை. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விவிலியத்தின் மட்டிலும் வாழ்க்கையின் மற்ற நெறிமுறைகள் மட்டிலும் நாம் 3 விதமான அணுகுமுறைகளை கொள்ள முடியும். ஒன்று, சட்டமுறைகளை மீறுதல். இரண்டாவது, சட்டங்களை கடைப்பிடித்தல். மூன்றாவது, சட்டங்களை நிறைவேற்றுதல். இதிலே முதலாவது, விவிலியத்தின் இறைவசனங்கள் மற்ற வாழ்வியல் நெறிமுறைகள் நம்மை உயர்வான வாழ்விற்கு அழைக்கின்றன. இவற்றிற்கு நம்மை உட்படுத்த வேண்டுமென்றால் நம் உலக போக்கிலான மற்றும் உடல் சார்பிலான செயற்பாடுகளையும் வாழ்க்கை முறைகளையும் தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கு பலர் முன்வருவதில்லை. எனவே அவர்களின் செயற்பாடுகள் சட்டங்கள் மற்றும் இறைவார்த்தைக்கு எதிரானவையாக, அதை மீறி செல்பவையாக அமைந்து விடுகின்றன. இரண்டாவது நடைமுறை, சட்டங்களை கடைப்பிடித்தல். மேற்கண்ட நிலையை விட ஒருபடி மேலே உயர்ந்த நிலை இது. இறைவார்த்தையும் மற்ற சட்ட நடைமுறைகளும் வாழ்விற்கு வளமை சேர்ப்பவை, உகந்தவை என்ற மனப்பான்மையோடு அவற்றை அணுகும் நிலை. ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், மேற்கண்டவற்றின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவற்றை வெறும் வழிமுறையாக, கட்டளையாக அணுகுவதே. இதன் காரணமாக இவை வாழ்விற்கு வளமை சேர்ப்பதை விட பல வேளைகளில் நாம் தூக்கிச் செல்ல வேண்டிய சுமையாக மாறிவிடுகின்றன. பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பழைய ஏற்பாட்டை அணுகிய விதம் இதையொத்ததே. மூன்றாவது, சட்டங்களை நிறைவேற்றுதல். மேற்கண்ட நிலைகளை விட உயர்வான உச்சக்கட்ட நிலை இதுதான். திருச்சட்டம் மற்றும் இறைவாக்குகளின் வார்த்தைகளில் கவனம் செலுத்தாமல் அவை சுட்டிக்காட்டும் வழிமுறைகளில் பயணம் செய்து அதனுள் பொதிந்திருக்கும் நெறிமுறைகளை நமதாக்குவது. இவ்வாறு செயல்படும் போது அதை மீறுவது போன்ற தோற்றமும் ஏற்படலாம். உதாரணமாக, பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஓய்வு நாள் சட்டத்தை கடைப்பிடித்தனர். ஆனால் இயேசுவோ அதை நிறைவேற்றினார். அதாவது ஓய்வு நாள் சட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சித்தார். ஆனால் இதுவே ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவது போன்ற தோற்றத்தை யூதர்களுக்கு தந்தது. இதுவே இன்னும் பல பிரச்சனைகளுக்கும் இட்டுச் சென்றது. சட்டம் என்பது மீன்வலை. அதில் சிறிய மீன்கள் மாட்டிக்கொள்கின்றன, பெரிய திமிங்கலங்கள் வலையை அறுத்து வெளியேறுகின்றன. சட்டம் ஒரு கழுதை, முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் உதைக்கும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். வார்த்தை மனுவாய் உருவானது, வானமும் வையமும் வளமானது. வார்த்தை மனுவாய் உருவானது, வானமும் வையமும் வளமானது. நீதியின் தேவன் பலியானது, அன்பு வேள்வியின் வரலாறது. நீதி
நீதியின் தேவன் பலியானது, அன்பு வேள்வியின் வரலாறது. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை.